சென்னை பெரம்பூர் கிழக்கு தொகுதிக்குட்பட்ட வியாசர்பாடி சத்தியமூர்த்தி நகர் பிரதான பகுதியில் அதிமுக அரசின் சாதனைகளை விளக்கும் திண்ணை பிரச்சாரம் மற்றும் தொகுதி மக்களின் குறைகேட்பு முகாம் நடைபெற்றது. அம்மா பேரவை மாவட்ட செயலாளர் டி சரவணன் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் புரட்சி தலைவி அம்மா பேரவை மாநில செயலாளரும் எதிர்க்கட்சி துணைத் தலைவருமான RB உதயகுமார், வடசென்னை வடக்கு கிழக்கு மாவட்ட கழக செயலாளர் RS ராஜேஷ், அம்மா பேரவை துணை செயலாளர் CP மூவேந்தன் ஆகியோர் பங்கேற்று அதிமுக அரசின் சாதனைகளை விளக்க உரை பிரசுரங்களை பொதுமக்களிடம் வழங்கினர். அப்போது நடைபெற்ற தொகுதி மக்களின் குறைகேட்பு முகாமில் விடியா திமுக அரசு மீது பல்வேறு குற்றச்சாட்டுகளை முன்வைத்து பொதுமக்கள் பெட்டியில் மனுவை செலுத்தினர். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய எதிர்க்கட்சி துணைத் தலைவர் RB உதயகுமார், ஸ்டாலின் தலைமையிலான சர்வாதிகார அரசை வீட்டுக்கு அனுப்புகிற பிரம்மாஸ்திர ஆயுதமாக திண்ணை பிரச்சாரம் செயல்படும் என தெரிவித்தார். ரியல் எஸ்டேட் தொழில், கலை தொழில் என்று பல்வேறு துறைகளிலே தடம் பதித்திருக்கிற ஸ்டாலின் குடும்பம் இன்றைக்கு வான் ஸ்பேஸ் என்று விண்வெளியிலும் இடைவெளி இல்லாமல் அந்த தொழிலும் இன்றைக்கு அவர்கள் கை வைத்திருக்கின்றார்கள். ஆகவே இன்றைக்கு ஸ்டாலின் குடும்ப வாரிசு அரசியலிலே கோலோச்சி கொண்டிருக்கிற சபரிசன் இனி வருங்காலத்தில் எலன் மஸ்கினுடைய விண்வெளி வாரிசாக உருவாகிற அந்த அதிசயம் நடக்கப் போகிறது. தமிழக மக்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் என்றும், இன்றைக்கு கொடுத்த வாக்குறுதிகள் 525, அதில் நீட் தேர்வு உள்ளிட்ட, கல்வி கடன் உள்ளிட்ட, வேலைவாய்ப்பு உள்ளிட்ட, அரசு வேலைவாய்ப்பு 5.5 லட்சம், தனியார் வேலைவாய்ப்பு ஆண்டுக்கு 10 லட்சம், 5 ஆண்டுகள் 50 லட்சம். ஆனால் 4 ஆண்டுகள் ஓடிவிட்டது, ஆனால் வேலைவாய்ப்பு தான் கிடைக்கவில்லை. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் மேற்கு ஒன்றிய கழகத்தின் சார்பில் அகரம் சேரியில் அதிமுக பூத் கமிட்டி நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. MGR மன்ற செயலாளர் வெங்கடேசன், ஒன்றிய துணைச் செயலாளர் சீனிவாசன் ஏற்பாட்டில் மேற்கு ஒன்றிய செயலாளர் சிவா தலைமையில் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் சிறப்பு அழைப்பாளராக வேலூர் புறநகர் மாவட்ட செயலாளர் வேரழகன் மற்றும் காஞ்சிபுரம் மண்டல தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் சதீஷ் சங்கர் உள்ளிட்டோர் கலந்து கொண்டு கழக நிர்வாகிகளுக்கு ஆலோசனைகளை வழங்கினர். இந்நிகழ்ச்சியில் திமுகவைச் சேர்ந்த 20க்கும் மேற்பட்டோர் அக்கட்சியில் இருந்து விலகி அதிமுகவில் இணைந்தனர். புதிதாக கட்சியில் இணைந்தவர்களுக்கு அதிமுக மாவட்ட செயலாளர் வேரழகன் சால்வி மற்றும் கட்சி துண்டு அணிவித்து வரவேற்றார். இந்நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். விருதுநகர் கிழக்கு ஒன்றிய கழகம் சார்பில் பூத் கமிட்டி நிர்வாகிகள் நியமனம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. சத்திரரெட்டியாப்பட்டி பகுதியில் நடைபெற்ற கூட்டத்தில் முன்னாள் அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மற்றும் விருதுநகர் மேற்கு மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளர் ஜான் மகேந்திரன் ஆகியோர் கலந்து கொண்டு கழக நிர்வாகிகளுக்கு பல்வேறு ஆலோசனைகளை வழங்கினர். இந்த கூட்டத்தில் கழக நிர்வாகிகள், தொண்டர்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் வந்தவாசியில் அம்மா பேரவை சார்பில் அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட சாதனைகள் குறித்து திண்ணை பிரச்சாரம் நடைபெற்றது. இந்நிகழ்வில் முன்னாள் அமைச்சரும் கழக அமைப்பு செயலாளருமான முக்கூர் சுப்பிரமணியன், திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட கழக செயலாளர் தூசி மோகன் மற்றும் கழக அமைப்பு செயலாளரும் திருவண்ணாமலை வடக்கு மாவட்ட பூத் கமிட்டி பொறுப்பாளருமான ராமு ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக கலந்து கொண்டனர். அதிமுக ஆட்சியில் நிறைவேற்றப்பட்ட மக்கள் நலத்திட்டங்கள் குறித்தும் ஸ்டாலின் அரசின் அவலங்களை குறித்தும் விளக்கும் பிரசுரங்களை பொதுமக்களிடம் வீதி வீதியாக சென்று வழங்கப்பட்டது. மாவட்ட அம்மா பேரவை செயலாளர் சத்தியவாடி பாஸ்கர் ரெட்டியார் ஏற்பாட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் ஏராளமான கழக நிர்வாகிகள் கலந்து கொண்டனர்.